ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பழனிக்கு பொண்ணு தரமாட்டேன்னு கராராக பெண் வீட்டில் சொல்லிடுறாங்க. கோயிலில் நிச்சயதார்த்த இடத்துல இருக்கிற பழனி எல்லாத்தையும் போகலாம், நாம் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதான் மற்றவங்கெல்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. ராஜியோட சித்தி நைஸா ராஜியோட அம்மாட்ட, அக்கா எனக்கு ஒரு சந்தேகம், உங்கள் வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து ஏதாவது செய்திருப்பாங்களான்னு சொல்லி கேட்க, சேச்சா சொந்த அண்ணன்களே தம்பி விஷயத்தில் இப்படி செய்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போதே பெண் வீட்டுக்கு பேச போனவங்க வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்க, இந்த கல்யாணம் நடக்காது, அம்மாவுடைய அண்ணனுங்க பொண்ணு வீட்டில் போய் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. சரவணா அண்ணன் கல்யாணத்தை நிறுத்த என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதே தான் மாமா கல்யாணத்துலேயும் செஞ்சுருக்காங்கன்னு செந்தில் சொல்கிறாரு. நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டானுங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன்ட்டு பாண்டியன் பொண்ணு வீட்டுக்கு கிளம்ப, நம்ப வச்சு கழுத்தறுத்தது அவங்க இல்லை, எங்கள் வீட்டு ஆளுங்க தான் சொல்லிட்டு ராஜியோட சித்தி சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க, என் பையன் கல்யாணத்தில் அவங்க குளறுபடி பண்ணாங்க, அதையாவது பொறுத்துக்கலாம், ஆனால் இவன் சொந்த தம்பி இல்லையா, அவனுக்கு இப்படி பண்ணலாமான்னு சொல்லி கோபத்தில் பொங்குறாரு பாண்டியன். நிச்சயம் நின்றதுனால எல்லாரும் அழறாங்க. பழனியோட அம்மா வீட்டுக்குள்ளே போகாமல் சோகமாக வெளியிலே நிற்கிறாங்க. அத்தை உள்ளே வாங்கன்னு மருமகள் கூப்பிட்டாலும் நான் வரல, கண் காணாமல் நான் எங்கேயாவது போகிறேன், என் பிள்ளையோட நிச்சயத்துக்கு எடுத்தவனுங்க வீட்டுக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டு விரக்கதையாக பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் இருக்கிறதால தான் கொஞ்சம் குறைவு ஆடுறாங்க, இல்லைன்னா இவங்களையெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு ராஜியோட சித்தி சொல்கிறாங்க. சரின்னு மருமகள்கள் கூட மாமியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. என்ன போன விதத்துலேயே வந்துட்டீங்க, அதுக்குள்ளே நிச்சயம் நடந்துருச்சான்னு நக்கலாக கேட்குறாங்க பழனியோட அண்ணன்க. நம்ம பழனிக்கு ஏற்ற பொண்ணாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டு கிண்டல் அடிக்க, வாய் முடுங்க, சொந்த தம்பிக்கு இப்படி பண்ணுறீங்களே நியாயமானு அம்மா கேட்க, நாங்கள் என்ன நியாயமாக நடக்கலை, இவன் ஒன்றும் இல்லாத வெறும் பையன்னு சொன்னோம், சரிதானன்னு சொல்லி சிரிக்கிறாங்க அவங்கெல்லாம். அவன் ஒன்றும் இல்லாதவனா, உங்களுக்கு இந்த சொத்துல எவ்வளோ பங்கு இருக்கோ அவ்வளோ பங்கு அவனுக்கு இருக்குன்னு அம்மா சொல்ல, அது எப்படி ஆத்தா, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் பொட்டலம் அடிக்கிறவனுக்கு எப்படி சொத்துல பங்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ராஜோட சித்தப்பா கேட்குறாரு. உங்களுக்கு கோமதி புருஷனை பழி வாங்கணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போவீங்கன்னு திட்டுறாங்க பழனியோட அம்மா. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதறி அழுறதை பார்க்க நமக்கே மனசு வலிக்கிற மாதிரி இருக்குது. நிச்சயம் நின்னதுனால பாண்டியன் வீட்டு ஆளுங்க எப்போ வருவாங்க, வம்புக்கு இழுக்கலான்னு சொல்லிட்டு ராஜியோட அண்ணன், அப்பா, சித்தப்பா எல்லாரும் வெளியில் காத்து நிற்கிறாங்க. இந்த டைமில் பாண்டிய வீட்டு ஆளுங்க வந்துடுறாங்க. என்ன பழனிக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு குதிச்சிங்க, இப்போ என்னாச்சுன்னு கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. பாண்டிய எல்லாரையும் அமைதியை வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. ஆனால் கோமதி மட்டும் வந்து அவங்களெல்லாம் திட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, சொந்த தம்பி கல்யாணத்தையே நிறுத்தியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராஜி வீட்டு முரட்டு பீஸுங்க, கல்யாணத்தை நிறுத்தின தெம்பில் கெத்தான் நிற்குதுங்க.